ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் போய் டீச்சர் வந்து மீட் பண்ணிவிட்டு வந்துடணுங்க. அது வந்து ஒரு ஃப்ரைடே மாதிரி லாஸ்ட் ஃப்ரைடே செட் பண்ணியிருந்தாங்க, மீட் அண்ட் க்ரீட் மாதிரி. நம்ம போயிட்டு அந்த அன்னைக்கே ஸ்கூல் டூர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட பசங்களோட டீச்சரையும் மீட் பண்ணிவிட்டு அவங்க எந்த கிளாஸ் ரூமில் இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு வரலாம். முன்னாடியே அவங்களோட டீச்சரோட டீட்டெயில் எல்லாம் நமக்கு வந்துடும். எந்த டீச்சர் வந்து அவங்களுக்கு வராங்கங்கிறத நம்ம பசங்களோட ப்ரொஃபைலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த கிளாஸ் ரூம் போய் நம்ம விசிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரியே இங்கிலீஷ்க்கு, மேத்ஸுக்கு, சயின்ஸுக்கு அந்த மாதிரி செப்பரேட் டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. 5th கிரேடு வரையுமே பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் தான் வந்து இவங்க கிளாஸ் ரூமுக்கு வருவாங்க. ஆனால் அதுவே 6th கிரேட்லேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து டீச்சர்ஸ் இருக்க கிளாஸ் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கும். டீச்சர்ஸுமே அவங்கவுங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் ரூம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறக்கே வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு டீச்சர் எப்படி செட் பண்ணியிருக்காங்கங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம பையனை வந்து டீச்சருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமும் போட்டிருந்தாங்க. செல்ஃபோன் அலவுடு இல்லை, நோ இயர்பட்ஸ், அதுக்கப்புறம் நோ ஹெட்ஃபோன்ஸ், ஆப்பிள் வாட்ச் இதெல்லாம் வந்து அலௌடு கிடையாதுன்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி டிவைஸும் ஐபேடு இந்த மாதிரி எதுவுமே கொண்டு வரக்கூடாது. கலிஃபோர்னியாவில் இருக்கும்போது ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்ததில்ல. கிளாஸ் ரூம் ஃபர்ஸ்ட் டேவே அந்த மாதிரி வாங்கி கொடுத்ததில்ல. ரொம்ப மினிமமாக க்ரையான்ஸு இந்த மாதிரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேக்கு தேவையான திங்ஸ் வேணால் வாங்கி தரலாம். அதுவுமே மோஸ்ட்லி ஸ்கூல்லேயே கொடுத்துடுவாங்க. ஸ்கூல்லேயே கொடுத்துட்டு ஸ்கூல்லேயே வாங்கி வச்சுப்பாங்க. இங்கே வந்து நம்ம ஸ்கூல் சப்ளைஸ்னு ஃபர்ஸ்ட் டேவே எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துடணும். இந்த வருஷம் நாங்கள் வந்து வீட்டில் வாங்கிட்டு போகாத, கடையிலலாம் ஷாப் பண்ணாத, ஸ்கூல்லேயே வந்து ஆர்டர் போட்டோம். ஆன்லைன் ஆர்டரே போட்டு விட்டுட்டோம். அதனால் ஸ்கூலுக்கே டேரெக்டாக கிளாஸ் ரூமுக்கு ரீச் ஆகிடும் ஸ்கூலுக்கு தேவையான சப்ளைஸ். அதாவது நம்ம பசங்களுக்கு தேவையான க்ரையான்ஸ், பேப்பர்ஸ், டிஷ்யூ இதெல்லாம் வந்து நம்ம ஆர்டர் போட்டுடணும். யூஸ்வலாக வந்து ஃபண்டு வந்து நிறைய வர ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. இது வந்து என் பையனோட ஸ்கூல் நியூ ஸ்கூலுங்கிறனால நம்ம வந்து ஸ்கூல் சப்ளைஸ் வாங்கி தர மாதிரி இருக்குது. இன்னொன்று என்ன நான் டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன்னா, கலிஃபோர்னியாவில் பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவில் ஸ்கூல் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, சப்பர் வரையுமே ஃப்ரீ தான் எவ்ரிடே. ஆனால் டெக்ஸஸ் ஸ்கூலில் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் சாப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக பே பண்ணணும்.